பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண்ணாளுமை பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். ஆளுமை நிறைந்த பல பெண்மணிகளினை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கும் ஒரு நிகழ்ச்சியாக அமைந்துள்ளது. உலகம் எவ்வளவுதான் வளர்ந்து கொண்டு போனாலும் இன்றைக்கும் பல இடங்களில் பல பெண்மணிகள் தங்களுடைய தாங்களாக நின்று சாதிக்க வேண்டும் என்பதற்காக பல கஷ்டங்களை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் பல பெண்மணிகள் இன்றைக்கும் பழைய மாதிரியே அதே தயக்கங்களோட பின்வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த பகுதியானது அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு தைரியம் கொடுக்கும் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது. ஏனென்று சொன்னால் சாதனை படைத்தவர்களை கேளுங்கள், சாதனைக்கான வழிகளை சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்வார்கள். ஆகவே இந்த பகுதியின் மூலமாக ஒவ்வொரு சாதனை பெண்மணிகளிலும் தங்களுடைய நேர்காணலினை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி இந்த துறையில் வளர்ந்தோம், எவ்வாறான தடைகளை கஷ்டங்களை தகர்த்தெறிந்து இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம் என்பது பற்றிய அவர்களுடைய நேர்காணலாகவே முற்றுமுழுதாக இந்த பகுதியானது அமைந்துள்ளது. அந்த வகையில் இணைந்து கொள்ளலாம் பெண்ணாளுமை பகுதியோடாக. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கம். மற்றும் ஒரு பாரதி நிகழ்ச்சியின் பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக ஓய்வு நிலை ஆசிரியர் திருமதி நகுல ராகினி தங்கராஜா அவர்கள் தான் இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரையும் நிகழ்ச்சியின் வாயிலாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம் மிஸ். வணக்கம்மா. வணக்கம். நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்தமைக்கு முதலில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி மிஸ். நன்றி. அந்த எப்படி சொல்லுவதென்றா எல்லாருமே வேகமா ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்துல நீங்களும் அதற்கு ஈடு கொடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள். ஓய்வு பெற்றதன் பின்னருமே மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள். அதிலும் குறிப்பாக உங்களுடைய ஆரம்ப நிலையை பார்த்தோமானால் ஆசிரியர் துறையாகத்தான் இருக்கின்றது. அதன் பின்னர் தான் ஒவ்வொரு படிநிலைகளாக கடந்து கொண்டு செல்கிறீர்கள். அதற்கு முன்னராக நான் ஒரு சின்னொரு அறிமுகத்தில் இருந்து உங்களைத்தான் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்றேன், ஓய்வு நிலை ஆசிரியர் என்று. அதனை தாண்டி இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க, என்ன மாதிரி உங்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது? ஓய்வு நிலை ஆசிரியர் தான், ஆனா நான் இன்னும் ஓயவில்லையம்மா. என்னோட சொன்னா நான் 2021ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றேன். ஆனால் ஓய்வு பெற்ற பிறகு நான் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் நடத்தி கொண்டு வர்றேன், அம்மா இண்டஸ்ட்ரீஸ். என்னுடைய டீச்சிங் காலத்தை பார்த்தது என்று சொன்னால் அந்த 30 வருஷம் என்னுடைய சேவை காலத்தை நான் 30 நாட்கள் போன மாதிரியே எனக்கு இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் அவ்வளவு இன்ட்ரெஸ்டாக உண்மையிலேயே அந்த பிள்ளைகளோட நான் வாழ்ந்த காலம் மறக்க முடியாத ஒரு காலம், அவ்வளவு ஒரு சந்தோஷமான காலம். நான் ஒரு சமய ஆசிரியர் தான், ஒரு சைவ சமய ஆசிரியர் தான். ஆனாலும் நான் சில பாடசாலைகளில், உதாரணத்துக்கு நான் வன்னியில் 20 வருஷம் படிப்பிச்சிருக்கிறேன், முல்லைத்தீவு மாவட்டத்தில், யாழ்ப்பாணத்தில் 10 வருஷம் படிப்பிச்சிருக்கிறேன். நான் அதனால எனக்கு எல்லா பிள்ளைகளையும் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு, அதோடு ஒரு தருணம் என்று தான் நான் சொல்லுவேன். அந்த 20 வருஷம் ஒரு பக்கம், 10 வருஷம் இன்னொரு பக்கமாகத்தான் எனக்கு இருக்குது என்று சொன்னால், அந்த 20 வருஷ காலத்தில் நான் பார்த்த பிள்ளைகள் மிகவும் பின்தங்கிய பிள்ளைகளும், மற்றது போருக்குள்ள அகப்பட்ட பிள்ளைகள், அந்த சூழலுக்கு இருந்து நாங்கள் எந்த விதமான சலிப்பில்லாமல் நாங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பித்த காலம். அந்த காலத்தில் சில நேரங்களில் நான் எல்லா பாடத்தையும் படிப்பிக்கிற சூழலும் எனக்கு ஏற்பட்டிருக்குது. நான் சமய ஆசிரியர் என்று சொல்றதுக்கு இல்லாமல் சயின்ஸ் கூட நான் படிப்பிச்சிருக்கிறேன்னு சொன்னால் ஆச்சரியம் தான். சங்கீதம் முன்னிலேயே என்னுடைய வீட்டில் சங்கீத டீச்சர்ஸ் தான் எல்லாரும். ஆனாலும் நான் சங்கீத டீச்சர் இல்லை. ஆனால் நான் சங்கீதத்தை வீட்டில் கற்றுக்கொண்டே பிள்ளைக்கு படிப்பிச்சதும் இருக்குது. இந்த உண்மையிலேயே அந்த காலத்தை மறக்க முடியாத ஒரு காலம், முல்லைத்தீவு மாவட்டத்தில் நான் படிப்பித்த காலம் மிக சந்தோஷமான ஒரு காலம்னு தான் சொல்லலாம். அது எல்லாருக்கும் கிடைக்காது. அடுத்தது நான் யாழ்ப்பாணத்தில் 2009க்கு பிறகு தான் நான் யாழ்ப்பாணத்தில் டீச்சராக வந்தேன்னா, அந்த காலம் ஒரு இன்னொரு பக்கம். அதில் கூட நான் வந்த உடனே எனக்கு பாடசாலையை போடுறதுக்கு சில பாடசாலைகளில் சமயத்துக்கு ஆசிரியர் இல்லைன்னு சொன்னாங்க. மிக பின்தங்கிய பாடசாலை, நான் எதுன்னு சொல்லல. அந்த பாடசாலையிலேயே நான் அங்கே டீச்சர்ஸ் இல்லைன்னு சொன்ன பிறகு நான் சொன்னேன், அப்படி என்ன சொன்னால் நான் அதுக்கு போகிறேன்னு. இப்போ சில பேர் சொன்னாங்க, ஐயோ உங்களுக்கு விசாரோ ஏன் அந்த பாடசாலைக்கு போகிறீங்க, அங்கே கஷ்டம், சரியான பின்தங்கிய பிள்ளைகள், பழக்க வழக்கம், எனக்கு அந்த பாடசாலை தான் வேணும், நான் அங்கே போய் போகிறேன்னு சொல்லி அந்த பாடசாலையை நான் படிப்பித்தேன். அந்த பாடசாலை எனக்கு மறக்க முடியாத ஒரு பாடசாலையாக இன்றைக்கும் இருக்குது சொல்லலாம். உயரப்புலம் மெதடிஸ்ட் மிஷன் ஸ்கூல், மற்றது ஞானபண்டிதா ஸ்கூல், அந்த பாடசாலைகளில் படிப்பித்த காலத்துக்கு பிறகு நான் நினைக்கிறேன்
இன்றைக்கும் என்ன மறக்க முடியாத அளவுக்கு அந்த பாடசாலை ஆசிரியர்களும் பிள்ளைகளும் இருக்கணும். அதுக்கு பிறகு நான் ரிட்டையர் பண்ணுற காலத்தில் நான் பொக்கில் கிந்து பாடசாலையை கேட்டேன். அப்போ சில பேர் சொன்னாங்க, ஏன் நீங்கள் பெரிய ஸ்கூலுக்கு போகிறீங்க, ரிட்டையர் பண்ணுற காலத்தில் கஷ்டம், அங்கே நிறைய பேப்பர் எல்லாம் திருத்த வேணும், மற்றது ஸ்டெப்புகளுக்கு ஏறி இறங்கணும், உங்களுக்கு கஷ்டம்தானேண்டு. இல்லையம்மா, நான் ஃபினிஷிங் நல்லா செய்ய வேணும், நான் அந்த பாடசாலைக்கு போகிறேன் சொல்லிக்கொண்டு நான் கொக்கில் கிந்து பாடசாலையில் கற்பித்த காலம் எனக்கு மறக்க முடியாத காலம். என்னென்னு சொன்னால், நான் சமய ஆசிரியராக இருந்தாலும் சமயத்தை நான் உண்மையிலேயே பற்றோடு படிப்பிச்சிருக்கிறேன். பிள்ளைகளுக்கு தேவாரத்தை பண்ணோட படிப்பிச்சிருக்கிறேன். ஆன்மீகத்தை அழகாக சொல்லி கொடுத்துருக்கிறேன். நான் யோகா பயிற்சியில் பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிறேன். நான் ஒரு 1 இயர் யோகா பயிற்சி எடுத்ததுனால எனக்கு அதில் பிள்ளைகளுக்கு இந்த ஆரோக்கியம் சம்பந்தமாக பிள்ளைகளுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்கிறேன். அதனால் அதில் தேர்ந்த பிள்ளைகள் நிரம்ப இருக்கிறார்கள். பிறகு நான் இந்த பாஸ்கெட் பால் அப்படியான இதுகளுக்கெல்லாம் பிள்ளைகளோட டீச்சர்ஸ் போகிறதுக்கு சில நேரம் யோசிப்பினம் குழந்தைகளோட சூழல்கள் கஷ்டமாக இருக்கும். அந்த தருணமெல்லாம் நான் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். பிள்ளைகளோட கொழும்பு கண்டின்னு சொல்லி அவையோடையெல்லாம் நான் போய் பயணம் செய்திருக்கிறேன். அதெல்லாம் ஒரு சந்தோஷமான காலம். மட்டுமில்லாமல் நான் ஒரு ஸ்கவுட் டீச்சராக இருந்திருக்கிறேன். ஸ்கவுட்டில் நான் நினைக்கிறேன் கொக்கில்கில் நான் தான் முதலாவது ஸ்கவுட் டீச்சராக இருந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அங்கே இருந்து பிறகு நான் இப்போவும் ரோவர்ஸ் டீச்சராக இருக்கிறேன் ஸ்கவுட்டில். அதனால் பாடசாலைக்கு போய் வர சந்தர்ப்பங்கள் எனக்கு இருக்குது. அந்த காலத்தை உண்மையிலேயே நான் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான காலமாக எனக்கு 30 வருஷமும் கழிஞ்சிருக்குது. அந்த வகையில் அது சந்தோஷம். அடுத்த ஸ்டெப் நான் ஓய்வெடுத்த நான் இந்த பேருக்கொழிய, ஆனால் இப்போ நான் ஓய்வில்லை. ஏன்னு சொன்னால், நான் என்னுடைய தாயாருடைய ட்ரைனிங்கில் நான் வளர்ந்த ஒரு பிள்ளை. மற்றது நான் அம்மாவோட இருந்த காலத்தில் அம்மா ஒரு சின்ன வகையில் சின்ன இண்டஸ்ட்ரீஸ் ஒன்று செய்து தான் எங்களை வளர்த்தவா. அதனால் எங்களோட அண்ணா அம்மா சகோதரங்கள் எல்லோரும் நாங்கள் சேர்ந்து ஒரு கம்பெனி ஒன்று செய்த நாங்கள். அதை நான் இப்போ கண்டினியூ பண்ணி அதை நான் இந்த ஓய்வு காலத்தில் சமூகத்துக்கு அம்மாண்ட சாப்பாடு கொடுக்கணுமென்ற அந்த சந்தோஷமான ஒரு நிலைக்கு இப்போ நான் இருக்கிறேன். நிறைய ப்ராடக்ட்களை செய்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக மிஸ், ஒரு பெரியதொரு உங்களுடைய அறிமுகத்திலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்திருக்கிறோம் என்று நினைக்கின்றோம். அதாவது 30 வருடங்கள் நீங்கள் ஆசிரியர் துறையில் பணியாற்றி இருக்கின்றீர்கள். பல்வேறு மாவட்டங்களிலுமே பணியாற்றி இருக்கிறீர்கள். இந்த ஆர்வம் உங்களுக்கு ஆசிரியர் துறையின்பால் பயணிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு எவ்வாறு வந்தது? என்னென்னு சொன்னால், எங்களுடைய அம்மா ஒரு அவ ஒரு நல்ல செல்லமாக வளர்ந்தவா. பிறகு கொஞ்சம் இடைக்காலத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டா. அவருக்கு டீச்சிங் கிடைச்ச போது எங்களோட அப்பா அவரை டீச்சிங்குக்கு விட இல்லை. அப்போ அவருக்கு அது கொஞ்சம் கவலையாக இருந்தது. அதனால் என்னவோ தெரியல, எங்களை வீட்டில் கிட்டத்தட்ட 6 பேர் டீச்சராக இருக்கிறோம். 8 பேரில் 6 பேரும் டீச்சராக இருக்கிறோம். 8 பேரும் வர வேண்டிய ஆக்கள், 2 பேர் விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். மற்றபடி 6 பேரும் டீச்சர்ஸாக இருக்கிறோம், அண்ணா உட்பட. மற்றது எல்லாருக்கும் அந்த கற்பித்தல்ன்றது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக தான் இருக்குது. நிச்சயமாக கூறுவார்கள், பெற்றோர்கள் தாங்கள் அடைய நினைக்க முடியாத வெற்றிகளை தங்களுடைய பிள்ளைகள் மூலமாக அடைந்து கொள்வார்கள் என்று கூறுவார்கள். அதே மாதிரி தான் உங்களுடைய தாயாரும் தன்னால் முடியாத அந்த விடயத்தை தன்னுடைய பிள்ளைகளின் வாயிலாக ஏற்படுத்தியிருக்கிற இவ்வாறான செயல்பாடுகளை இன்றைய காலகட்டத்திலும் இருக்கிற அந்த தாய்மார் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக கட்டாயம் என்னன்னு சொன்னா, பெற்றார் பக்கபலமாக இருந்தால் நிச்சயமாக பிள்ளைகள் நல்லா வருவார்கள் என்பது என்னுடைய, நம்புவீங்களோ தெரியாது, என்னுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் அம்மா செய்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னு சொன்னால், நாங்கள் ஒரு சின்ன வேலை செய்யக்கே திருத்தம் இல்லாமல் செய்தால் நிச்சயமாக அதில் அமையாக கண்டிப்பு இருக்கும். எங்களுக்கு அம்மா சரியான கண்டிப்பான அம்மா, எங்களுக்கு அன்பு கலந்த கண்டிப்பு. அதனை திருப்பி செய்ய சொல்லுவாள். அது திருப்பி நாங்கள் செய்யும் வரையும் எங்களுக்கு அதை சொல்லுவாள். அதனால் இப்போ என்னோட வேலை செய்கிற பிள்ளைகள் வந்தால் சொல்லுவாங்க, நிச்சயமாக நான் உங்கள்கிட்ட வேலைக்கு வந்தது இவ்வளோ நல்ல மிஸ் என்று சொல்லுவேன். என்னென்னு சொன்னால், அவர்களை நான் அன்பாகத்தான் அவர்களை நடத்துவேன். அது மட்டும் இல்லாமல் அவைக்கு அன்பு கலந்த ஒரு கண்டிப்பு இருக்கும் என்னிடத்துல. என்னென்னு சொன்னால், உள்ளுக்குள்ளே அவைக்கு என்னோட பயமும் இருக்குது. என்னென்னு சொன்னால், நான் வடிவா செய்யாட்டிக்கு மிஸ் நான் பார்த்தாலே அவைகள் நீட்டாக செய்திடுவாங்க.
மற்றது அவை சொல்லுவினோம், எங்களுக்கு அம்மா நீங்கள் சம்பளம் தராட்டிக்கும் பரவாயில்ல, எங்களுக்கு உங்கள்ட்ட வராட்டி கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவினோம். கட்டாயம் இந்த ஒரு அன்பு கலந்த கண்டிப்பு என்பது வந்து எல்லோருக்கும் வேண்டும். தற்கால பிள்ளைகள் வந்து கண்டித்தால் வந்து ஒரு வேறு விதமான முடிவுகள் எடுப்பதற்கு வந்து தயங்காத ஒரு சூழல் வந்து இன்றைய காலத்தில் இருக்கின்றது. அந்த மாணவர்களுக்கு அவர்களுடைய இந்த பக்குவம் வந்து குறைந்து கொண்டு செல்கின்றது இன்றைய காலத்துல மாணவர்களுக்கு. அதே நேரத்துல வந்து பார்த்தோமானால் எல்லோருமே கூறுவார்கள், ஒரு 60 வயதின் பின்னர் வந்து அரசு தொழிலில் இருப்பவர்கள் 60 வயதின் பின்னர் வந்து ஓய்வு காலம், தங்களுடைய ஓய்வு நிலை வந்து அவரது ஓய்வு காலத்தை வீட்டில் குடும்பத்தில் பிள்ளைகளுடன் குடும்பத்தாருடன் வந்து கழிக்க வேண்டும் என்றுதான் எல்லோருமே ஆசைப்படுவார்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய ஓய்வு காலத்தை வந்து ஓய்வாக இருக்கக்கூடாது, நான் இன்னும் சுறுசுறுப்பாக இருக்கணும், சுறுசுறுப்பாக செயல்படணும், இந்த உலகத்திற்கு ஏற்றால் போல வந்து நானுமே ஓடிக்கொண்டு இருக்கணும் என்ற ஒரு அந்த பெயருக்கு ஏற்றால் போல வந்து நீங்கள் உங்களுடைய ஓய்வு காலத்தின் பின்னர் வந்து அம்மா இண்டஸ்ட்ரி என்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அந்த நிறுவனம் சார்ந்து இருக்கக்கூடிய உங்களுடைய அனுபவம் மற்றும் அந்த நிறுவனத்திலே இருக்கக்கூடிய உற்பத்திகள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். ஓகே, என்னன்னு சொன்னா இப்ப என்னுடைய உற்பத்திகள் ஒவ்வொன்றுமே என்னுடைய தாயாரிடம் இருந்து நான் பெற்ற ட்ரைனிங் தான். அப்போ அதனால் இப்போ நாங்கள் அம்மாவிட்ட இருந்து சாப்பிட்ட உணவு எங்களை ஆரோக்கியமாக இன்றைக்கும் வச்சிருக்குது. அதே உணவு நான் நினைக்கிறேன், நான் டீச்சிங்கில் இருந்த காலத்தில் சில உணவுகளே நாங்கள் உணவு பேக்கெட்டுகள் அப்படியான பொருட்களை நாங்கள் கடையில் வேண்டுகின்ற போது அதில் அந்த கலப்படம், அதாவது உதாரணத்துக்கு நாங்கள் இப்போ குரக்கன்மான்னு சொன்னால் எங்களுடைய அம்மா குரக்கனை திரிகையில அரைச்சி அந்த குரக்கன் புட்டை வச்சு தந்தான்னு சொன்னால் சும்மா பக்கத்து வீட்டுக்கு வாசனை வரும், அவ்வளவு டேஸ்டாக இருக்கும். அரிசி மான்னு சொன்னால் புட்டை வச்சா பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு மூக்கு துளைக்க வேணும். ஆனால் இப்போ உள்ள மாக்களை வேண்டி நாங்கள் சாப்பிடக்க அந்த வாசனை எதுவுமே இல்லாமல் வெறுமனே சப்பண்ட ஒரு சாப்பாடு, ஏதோ சாப்பிடணுமென்றதுக்காக சாப்பிட்ற ஒரு உணவாகத்தான் அது கூடுதலாக இருக்குது. இப்போ கோப்பின்னு சொன்னால் கோப்பி அரைக்கிற இடத்துலேயே போனாலே அவ்வளோ வாசனை வரும். அப்போ இதெல்லாம் நாங்கள் எங்களுடைய அம்மாட்ட இருந்து பெற்றது தான். அப்போ எங்களுக்கு அம்மா தந்த உணவால் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோம். மற்றது கலப்படம் இல்லாத உணவுகளை நாங்கள் இப்போ நான் சமூகத்துக்கு கொடுக்கணுமென்று எனக்கு ஒரு ஆதங்கம். என்னென்னு சொன்னால், நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருந்து சமூகத்தில் இருக்கிற நிறுவனங்கள் கூட எங்களை பார்த்து பழக வேணுமென்றதும் என்னுடைய ஒரு விருப்பம். அதனால் நான் அந்த பாரம்பரிய உணவுகளை நான் கையில் எடுத்து அவற்றை செய்யறதுல மிக சந்தோஷமா செய்யறேன். என்னென்னு சொன்னால், என்னிட்ட வேண்ட ஒவ்வொரு பொருளையும் வேண்டி கொண்டு போகிறவர்கள் திரும்பி வருகிற நிலைமையில் தான் இருக்குது. இப்போ வெளிநாட்டில் இருந்து கூட வந்து வேண்டுவார்கள், அவர்கள் திருப்பி அங்கேருந்து கோல் பண்ணுவார்கள், எங்களுக்கு பார்சல் அனுப்ப சொல்லி. திரும்பி வருகின்ற போதும் என்னிட வராமல் போக மாட்டார்கள். நான் நினைக்கிறேன் 2020 இருந்து நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஹோட்டல்கள், கல்யாண மண்டபங்கள், பூச்சிட்டிகளுக்கு நான் சாமான் போட்டு கொண்டிருக்கிறேன். என்னுடைய பொருள் தேங்கி இருந்ததுன்றது இல்லை. என்னோட கம்பெனியில் வந்தால் சில நேரம் தட்டுப்பாடாக இருக்கும். என்னென்னு சொன்னால், செய்கின்ற எல்லாமே சேலுக்கு போயிடும். சேலுக்கு போன உடனே அது குறிப்பிட்ட நாளில் அது விற்பனை ஆகிடும். எனக்கு ரிட்டர்ன் வந்ததே இல்லை. ரிட்டர்ன் தரலாம்னு சொல்லி தான் நான் கொடுப்பேன், ஆனால் எனக்கு ரிட்டர்ன் வந்தது கிடையாது. அவ்வளவு தூரத்துக்கு என்னுடைய ப்ராடக்ட்களை உண்மையாக பெருமைக்கு சொல்கிறேன். அது உண்மையிலேயே சந்தோஷமாக எல்லாரும் சாப்பிடுகின்ற உணவாக தான் இருக்கும். நிச்சயமாக நாங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாட்டில் தான் வந்து எல்லாமே இருக்கின்றது. சாப்பாட்டை வந்து மனமாக மன நிறைவுடன் சாப்பிட்டால் வந்து அதனை செய்பவர்களுக்கும் அந்த ஒரு வாழ்த்து மன நிறைவாகவே போய் சேரும். சரி, இவ்வளவு காலம் நீங்க கடந்து உங்களோட ஆசிரியர் துறையை வந்து முடித்து அதன் பின்னர் வந்து இந்த நிறுவனத்தையுமே வந்து இயக்கி கொண்டிருக்கின்றீர்கள். அவர் இருக்கையில் கட்டாயம் உங்களுக்கு பக்கபலமாக அல்லது பக்கத்துணையாக நிச்சயமாக யாருமே இல்லாவிட்டால் இவ்வளவு தூரம் நீங்கள் பயணித்திருக்க முடியுமா கேட்டால் இல்லை. அவ்வாறு உங்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் பற்றி கூறு. இப்பவும் என்னுடைய தாயார் உயிரோடு இருக்கிறார். அப்பப்ப சில திருத்தங்களை இப்பவும் எனக்கு சொல்லி கொண்டிருக்கிறார் என்னுடைய அம்மா. மட்டுமில்லாமல் அண்ணா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி, எங்களுக்கு பெரிய அண்ணா. அவர் உண்மையிலேயே என்னுடைய சொல்லவே கண்கலங்கும். என்னோட சொன்னால் ஒரு தகப்பன் ஸ்தானத்திலே இருந்துதான் எங்களை உருவாக்கினவர். அவரும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் இந்த கைத்தொழிலை செய்தவர். ஒரு ஆசிரியராக இருந்து ரிட்டையர் பண்ணிட்டார். என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய ஒவ்வொரு சகோதரியும் என்னுடைய ப்ராடக்ட் நான் செய்கிறதுல மிகவும் அது இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்தான் எல்லாம், அப்படி செய்தான் எல்லாம் என்று சொல்லி ஐடியாக்கள் சொல்லுவினோம். மற்றது என்னுடைய சூழ இருக்கிற சமூகத்தில் இருக்கிற எல்லாருமே வேண்டி கொண்டு போகிறவர்கள் அவர்கள் சில ஐடியாக்களை சொல்வார்கள். மட்டுமில்லாமல் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கச்சேரியோ அல்லது மாகாணமோ அல்லது எஜியூஸோ இருக்கிற அந்த கைத்தொழில் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லாருமே
எனக்கு ஃபுல்லா, அதாவது எவ்வளவு சப்போர்ட் செய்யலாமோ அவ்வளவு செய்து கொண்டிருக்கணும். அது எனக்கு ஒரு பக்க பலம், பெரிய பலமாக இருக்குது. உண்மையிலேயே நான் ஏதாவது கோல் பண்ணி கேட்டுட்டா உடனே அதை எனக்கு செய்து தருவார்கள். இப்போ ஒரு உணவை நான் பரிசோதனைக்கு கொடுக்கணும் என்று சொன்னால் உடனே தாங்களே வந்து எடுத்துக்கொண்டு போய் அதை பரிசோதனை செய்து எனக்கு அது திருப்பி தார அளவுக்கு எனக்கு சப்போர்ட் ஆகிருக்கணும். அது எனக்கு பெரிய ஒரு பலம். மற்றது இந்த மற்றது என்னோட வங்கி, அதாவது நான் என்னுடைய உத்தியோக காலத்தில் இலங்கை வங்கி தான் எனக்கு என்னுடைய சம்பளம் டீட்டெயிலாம் இருந்தது. இப்போவும் நான் அவர்களுடைய டீல் வச்சிருக்கிறேன். கூடுதலாக எனக்கு அவர்கள் நல்லா சப்போர்ட் ஆகிருக்கணும். இப்போ நான் HMBயோட அடுத்த தொடர்பை வைக்கிறதுக்குரிய அடுத்த வச்சிருக்கிறேன். அதனுடைய எனக்கு வங்கி எல்லாமே நல்ல சப்போர்ட்டாக இருக்குன்னா இப்போ கிட்டடியில் இப்போ போன கிழமை கனேடியன் மற்றது HMB மற்றது பெண்கள் அபிவிருத்தி சம்மந்தப்பட்ட எல்லாரும் சேர்ந்து கூட்டாக சேர்ந்து ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு செமினார் ஒரு இது வச்சாங்க, ஒரு கான்ஃபரன்ஸில் ஒரு இது வச்சாங்க. அதில் உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமாக இருந்தது என்னென்னு சொன்னால், அவர்கள் எங்களுக்கு 3 வருஷத்துக்கு எங்களோட சப்போர்ட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்கணும். எங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ட்ரைனிங் வேணுமோ எல்லாமே நாங்கள் பார்த்துக்கொள்வோம், நீங்கள் உங்களோட கம்பெனி உயர்றதுக்குன்னு சொல்லி. அப்போ அது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அங்கே பார்த்தோம்னு சொன்னால் நான் எல்லாம் முடியக்குள்ள பார்த்தா ஒரு வீடியோ போச்சுது. வீடியோ போகுதுன்னு பார்த்தா அதில் நான் இருந்து ஏதோ பின்னுறதையும் போட்டிருந்தாங்க. எனக்கு அதிசயமாக இருந்ததுன்னு நான் இதை எப்போ எடுத்தாங்களோ எப்போ போட்டாங்களே தெரியலை. உண்மையிலேயே அப்படி பார்க்கல எனக்கு எல்லோருமே சப்போர்ட்டாக தான் இருக்கணும். மற்றது என்னுடைய தொழிலால் நான் ஒரு 10-12 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன். நிச்சயமாக இந்த வருஷம் நான் இன்னும் அது ஒரு 5, 6, 7 பேராக கூட்ட வேணுமென்றது என்னுடைய விருப்பம். இப்படி அந்த தொழில் சந்தோஷமாக போய்கொண்டிருக்குது. யாழ்ப்பாணத்தில் பெரிய ஃபுட் சிட்டிகள்னு சொல்லப்படுற ஃபுட் சிட்டிகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய பொருட்கள் சந்தோஷமாக மக்கள் வேண்டிக் கொண்டு போறதை நீங்க பார்க்கலாம். நிச்சயமாக எங்களுடைய ஒரு முதலாவது முயற்சி அல்லது போல எங்களுடைய தொழிலுக்கு வந்து கை கொடுத்து தூக்கி விடுவதற்கு ஆட்கள் இருந்தால், பக்கபலமாக இருப்பவர்கள் இருந்தால் நிச்சயமாக நாங்கள் நினைக்கின்ற ஒரு வெற்றி நிலையை அடையலாம். அதே போல தான் வந்து உங்களுடைய இந்த பயணம் ஒரு வெற்றி பயணமாக அமைய வேண்டும் என்று கூறி நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பிலே வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இது ஒரு பெண்ணாளுமை, பெண்களுடைய ஆளுமையை வந்து வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு நிகழ்ச்சியாக தான் இந்த நிகழ்ச்சி இருக்கின்றது. நீங்க பார்த்து கொண்டு இருக்கின்ற பெண்களுக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்பீர்கள். ஏனென்றால் வந்து ஓய்வு நிலை கடந்துமே வந்து இன்றும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். அதே நேரத்தில் அடுத்தும் ஒரு கேள்வி என்னென்னு பார்த்தோமானால், இவ்வளவு தூரம் நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்கின்றீர்கள், அதே நேரத்தில் வந்து பல சவால்களையுமே வந்து எதிர்கொண்டிருக்கின்றீர்கள். சவால்கள் இல்லாமல் ஒரு தொழில்துறையின் பால் வந்து தனியாக ஒரு பெண்ணாக இருந்து முன்னேறுவது என்பது ஒரு கடினமான விடயமாகத்தான் இருக்கின்றது. அவ்வாறு நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமா என்னென்னு சொன்னால், உண்மையிலேயே எனக்கு சொந்தமான ஒரு இடம் கிடையாது. நான் வாடகை கட்டிடத்தில் தான் என்னுடைய தொழிலை கொண்டு நடத்துகிறேன். அப்போ அந்த வகையில் நான் ஒரு கட்டிடத்தில் நான் அந்த தொழிலை தொடங்கினேன். 3 வருஷம் செய்து முடிய அவர்கள் அந்த இடத்தை விட சொன்னா போல் நான் வந்து எதிரே இருந்த இன்னொரு கட்டிடத்தை எடுத்து நான் அந்த இந்த வரையும் செய்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் எனக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கணும். கொஞ்சம் மனது கஷ்டமாக இருந்தாலும் நான் தளர இல்லை. இவ்வளவுல அதை மாற்றி அமைக்கலாம்னு யோசிப்பேனே தவிர அதை டக்கண்டு உடைச்சு போகணுமென்று நிற்க மாட்டேன். அப்போ அதனால எனக்கு அது அந்த சவாலிருந்து நான் தேறிட்டேன். நிச்சயமாக எனக்கு இந்த வருஷமா அடுத்த வருஷமா நிச்சயம் நான் என்னுடைய உழைப்பில் நான் ஒரு தனி கட்டிடத்தை கட்டுவேன், ஒரு தனி இடத்தை எடுப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. எதிர்காலத்தில் அது ஒரு சமூக சேவைக்குரியதாக மாற்றுறதாகவும் நான் இருக்கிறேன். என்னென்னு சொன்னால், என்னுடைய எதிர்காலத்தில் இப்போ எதிர்காலம் வந்து இப்போயே எதிர்காலம்தான் இருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு சில வருடங்களில் என்னுடைய உழைப்பின் பெரும்பகுதி ஒரு சர்வீஸுக்கு போக வேணும். நான் இல்லாத காலத்திலையும் அது பெயர் சொல்ல வேணும். அதுக்கு எனக்கு சமூகம் எல்லாரும் சப்போர்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பை நோக்கித்தான் நான் போய்கொண்டிருக்கேன். கட்டாயம் உங்களுடைய எல்லா விதமான எண்ணங்களும் நிறைவேற வேண்டும். அதற்கு இன்னும் நீங்கள் உழைக்க வேண்டும். அந்த உழைப்புகள் எல்லாமே வந்து வெற்றி பெற்று உங்களுடைய எண்ணம் எதிர்கால, நீங்கள் கூறினது போல உங்களுடைய எதிர்கால எண்ணங்கள் அத்தனையுமே வந்து சிறப்பாக அமைவதற்கும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றோமே. சரி, அதே நேரத்தில் வந்து எங்களால் அறியக்கூடியதாக இருந்த இன்னும் ஒரு விடயம் வந்து, நீங்க ஒரு சைவ சமய ஆசிரியராக, அதாவது சைவ பாட
ஆசிரியராகத்தான் வந்து செயல்பட்டு கொண்டிருந்தீர்கள். அதே நேரத்தில் வந்து இந்த சைவ சமயம் சார்ந்தும் பல பணிகளையும் நீங்கள் மேற்கொண்டிருக்கின்றீர்கள் என்று அறியக்கூடியதாக இருந்தது. அவ்வாறான பணிகள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்க. ஓகே. நான் சைவ சமய ஆசிரியரா இருக்கக்கு முதலே சின்ன வயசுலயே எனக்கு ஆன்மீகத்துல கொஞ்சம் ஈடுபாடு கூட. அப்ப அதுவும் என்னவோ எனக்கு சைவ சமய பாடநெறியிலேயே எனக்கு ஆசிரியர் வேலையும் கிடைச்சது. அது எனக்கு மெதுவாக அது ஒரு பக்கம், அது இன்னொரு பக்க வேலை. அது தன்னவாலே மெதுவாக எனக்கு அந்த இது கூடிக்கொண்டுதான் இருக்கின்றது. ஏதோ ஒரு வகையில அதனுடைய உயர்வை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில எனக்கு இப்ப ஒரு ஒரு தமிழ் அர்ச்சகர் பயிற்சி ஒன்றை பெற்றிருக்கிறேன் 2012ஆம் ஆண்டு. நான் நினைக்கிறேன் இலங்கையில 36 பேர் பயிற்சி பெற்றாங்க. அந்த முதல் பயிற்சியிலேயே கிருவானந்த வாரியாருடைய பேரன் முருகனாரிடம் நாங்கள் பயிற்சி பெற்றோம். 36 பேரும் நிச்சயமாக நான் யாழ்ப்பாணத்தில் உள்ள யாழ்ப்பாணம் மட்டுமில்லை இலங்கை பூராகவும் தமிழால பூசை நடக்கிற இடங்கள் என்று பார்த்தா எங்களோட பயிற்சியில் இருக்கிறவர்களாம் செய்கிறார்கள். அந்த வகையில் எனக்கு சந்தோஷம் வேண்டாம். பெண்ணா இருந்தும் எனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு தந்திருக்கிறார்கள். அது எங்கேயாவது பெரிய பூசைகள் நடக்கின்ற போது அல்லது கும்பாபிஷேகம் நடக்கின்ற போது என்னை பத்ததிக்கு அழைப்பார்கள். நான் பாடிட்டு வருவேன். அது ஒரு சந்தோஷம் எனக்கு. எங்களுடைய அப்பா ஒரு பாடகராக இருந்ததுனால எங்களோட குடும்பமும் ஒரு அந்த கலைத்துறையில் ஈடுபாடுள்ள குடும்பம் என்பதனால எனக்கு அது சுகமாக இருக்குது, ஈஸியாகவும். மற்றது என்ன என்கரேஜ் பண்ணுறதுக்கு, என்ன சந்தோஷமாக வச்சிருக்கிறதுக்கு எங்களுக்கு அது ஒரு பக்கபலமாக இருக்குது. நாங்கள் சில சவால்களை தாண்டி போகிறதுக்கு என்னுடைய இசை எனக்கு உதவுது. நிச்சயமாக அது பல ஆசிரியர்கள் இந்த இசைத்துறை சார்ந்து அல்லது போனால் கலைத்துறை சார்ந்து இருக்கின்ற பல ஆசிரியர்கள் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக வந்தவர்கள் கூறி இருந்த ஒரு விடயம் தான் வந்து தங்களுடைய அந்த கஷ்டமான சூழலில் வந்து அந்த கலைத்துறை அல்லது போனால் இசைத்துறை வந்து மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கிறது என்று பல ஆசிரியர்களுமே வந்து கூறியிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் வந்து அடுத்தது ஒரு கேள்வி, நான் கேட்க நினைத்த ஒரு கேள்வி, கேட்க ஆசைப்பட்ட ஒரு கேள்வி, உங்களுடைய சுறுசுறுப்பு, உங்களுடைய உற்சாகத்தை பார்த்து கேட்க நினைத்த ஒரு கேள்வி வந்து என்னென்னு பார்த்தோம்னால், ஒரு குறிப்பிட்ட வயது கடந்ததன் பின்னர் வந்து எல்லோருமே காணும் வீட்டுல ஓய்வா இருப்போம் அப்படின்னு தான் நினைப்பார்கள். நாங்களே வந்து தொடர்ந்து ஒரு 2-3 வேலை செய்தால், என்னுடைய வயதில் இருப்பவர்களே தொடர்ச்சியாக ஒரு 2-3 வேலை செய்தாலே சரி, ஓகே, ஒரு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அதன் பின்னர் வந்து மிச்சத்தை தொடருவோம் என்று நினைப்போம். ஆனா நீங்க இந்த வயசுலயுமே இவ்வளவு சுறுசுறுப்பாக உற்சாகமாக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பெண்களுக்காக, எங்களுடைய நேர்களுக்காக உங்கள் சார்ந்த சிறியதொரு அறிவுரை ஒன்று என்னன்னு சொன்னா, என்ன பொறுத்தவரையில பெண்கள், அதாவது ஒவ்வொரு குழந்தையும் நல்லா வளர்றதுக்கு உதவுறது தாய் தான். இப்போ அம்மா அப்பா இருந்தாலும் தாயினுடைய வழிகாட்டல் நிச்சயமாக பிள்ளைக்கு தேவை. இப்போ ஒவ்வொரு பிள்ளைக்கும் தனியே புத்தக பூச்சி மாதிரி தனியே நாங்கள் புத்தகத்தை படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு செயல்திறன் மிக்க பிள்ளையாக நாங்கள் உருவாக்க வேணும். என்னென்னு சொன்னால், எங்களுடைய அனுபவத்தில் நான் பெற்றது என்னென்னு சொன்னால், அந்த பிள்ளைக்கு அதாவது சமையல் கலையோ அல்லது தையல் கலையோ அல்லது இசைக்கலையோ, அந்த பிள்ளைக்கு எந்த துறையில அந்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு திறமை நிச்சயமாக இருக்குது. நான் என்ன பொறுத்தவரை நான் பாடசாலை கல்வி கற்பித்த ஒரு ஆசிரியர் என்ற வகையில் நான் சொல்றது என்னன்னு சொன்னால், எனக்கு பின்தங்கிய பிள்ளையெல்லாம் நான் கூடுதலாக அக்கறை செலுத்துவேன். சொன்னால் அவன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, நிச்சயமாக அவன்கிட்ட ஏதோ ஒரு திறமை ஒளிஞ்சு இருக்குதுன்றதை நான் பார்ப்பேனே தவிர அவன் முக்கு என்று சொல்லி நான் எந்த பிள்ளையையும் கழிச்சது என்னுடைய வரலாற்றிலே கிடையாது. இப்பவும் இல்லை, என்னுடைய ஒத்திய காலத்திலேயும் இல்லை. நிச்சயமா அவன் ஏதோ ஒரு பக்கத்தில் நாங்கள் பிறகு பார்த்தோம்னு சொன்னால் ஏதோ ஒரு துறையில் அவன் உயர்ந்துதான் நிற்கிறான். ஆனபடியினால ஒவ்வொரு பிள்ளைகிட்டையும் இருக்கிற திறமையை இனங்கண்டு அந்த பிள்ளையை அதில் உருவாக்கி விடுறதுதான் அந்த பெற்றாருடைய வேலையை தவிர பிள்ளையை நாங்கள் உருவாக்கிறது இல்லை. பிள்ளை தண்டபாடில் வருவான், அவனை தட்டி கொடுக்குற வேலை மட்டும்தான் எங்களுடைய வேலை. அவனுக்கு பக்கபலமா அவனை நாங்கள் சினக்காமல், அவனை மொக்கு என்று சொல்லாமல், அவனை நாங்கள் எந்தளவு அவனை என்கரேஜ் பண்ணி அவனை தட்டி விடலாமோ அதுதான் எங்களுடைய வேலையாக இருக்கணுமே தவிர மற்றும்படி எதுவும் இல்லை. ஏன்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் நான் சின்ன வயசில் படிக்க மாட்டேன், சரியான முக்கா இருந்தேன். அதே நேரத்தில் என்னுடைய தாய், என்னுடைய அண்ணா, என்னுடைய அப்பா எல்லாரும் எல்லாரும் 1ஆம் பிள்ளைக்கு வருவார்கள், நான் 7-8ஆம் பிள்ளைக்கு தான் வருவேன். ஆனால் நான் முதலாவது தடவையிலேயே நல்ல ரிசர்ச் எடுத்து 7க்கு படிக்க போய்க்குள்ள தான் என்னுடைய திறமையை எல்லாரும் பார்த்தாங்களே. என்னோட சொன்னால் அவ்வளோ தூரத்துக்கு என்ன தட்டி விட்டது என்னுடைய குடும்பம். அம்மான்றது அதுக்கு நிகர் இன்னொன்று இல்லையன்னு நிற்கிறேன் நான். அந்த அம்மான்றதை நாங்கள் பக்குவமாக அவர்களுடைய வழிகாட்டில் நாங்கள் வளர்ந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக பெரியாக்கள் வந்துடலாம். என்னை பொறுத்தவரை என்னை விட நீங்கள் இவ்வளோ பெரியாக்களை வர முடியும் அம்மாவுடைய வழிகாட்டலுக்கு இருந்தால் நிச்சயம்.
கட்டாயம். அதே நேரத்தில் வந்து பார்த்தோமானால் மிஸ் வந்து இன்றைய காலத்திலும் பல பெண்கள் தாங்களுமே தங்களுக்குள்ளே வந்து பல்வேறுபட்ட நீங்கள் கூறினது போல ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே வந்து ஒவ்வொரு திறமைகள் வந்து ஒளிந்து கொண்டுதான் இருக்கின்றது. பல பேர் வந்து அதனை வெளிக்கொண்டு வராமல் இருக்கின்றார்கள், பல பேர் வெளிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் அதற்கான சிறந்த ஒரு தளத்தை வந்து அவர்களால் வந்து உருவாக்கி கொள்ள முடியாமல் இருக்கின்றது. இவ்வாறாக சமூகத்திலே வந்து தாங்கள் ஒரு துறையின்பால் சாதிக்க துடிக்க நினைக்கின்ற அந்த பெண்களுக்காக நீங்கள் கூறுகின்ற அறிவுரைகள் என்னவாக இருக்கும்? மற்றது இன்னும் ஒன்று என்னன்னு சொன்னா சொல்லுவாங்க, சுவர் இருந்தா தான் சித்திரம் வரையலாம்னு சொல்லுவாங்க. இப்போ சுவர் இருந்தா சித்திரம் வரையலாம்னு சொன்னா நாங்கள் ஆரோக்கியமா முதல்ல இருக்க வேணும். அப்ப எங்களுக்கு ஒரு தலையடி வந்தாலே நாங்கள் சினந்து கொண்டு தான் இருக்க வேண்டி வருமே தவிர இதைக்கும் அங்கால முன்னெடுத்து போக முடியாது. அப்ப எங்களுடைய உடலை முதல்ல நாங்கள் கவனிக்க வேணும். எங்களோட ஒவ்வொருத்தரும் அது அம்மாமார்கள் குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு செய்ய முடியாம இருக்கிற காரணம் நாங்கள் எங்களுடைய உடம்பை கவனிக்காமல் இருக்கிறது தான் காரணம். அப்போ நாங்கள் சின்ன பிள்ளையில இருந்தே நாங்கள் அதை கவனிக்க வேணும். இருந்தாலும் நாங்கள் வளர்ந்து முடிய நாங்கள் இனி என்ன இருக்காமல் எங்களை உடல்நிலையை கவனிக்க வேணும். உதாரணத்துக்கு நான் 50 வயசுல தான் யோகா பயிற்சி எடுத்தேன். 50 வயசுல யோகா பயிற்சி எடுத்தது காரணம் நான் பின்னுக்கு நான் ஆரோக்கியமாக கூட இருக்கணும் என்ற நோக்கத்தோடு தான் 1 இயர் யோகா பயிற்சி எடுத்தேன். யோகா பயிற்சி எடுத்ததோட விடையில்லை, நான் ஒவ்வொரு நாளுமே அந்த பயிற்சியை நான் கண்டினியூ பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ அதே போல் ஒவ்வொருத்தரும் எங்களோட உடம்பை நாங்கள் கவனிக்க வேணும். அதாவது நாங்கள் போய் திடீரென்று ஒரு வருத்தம் வந்துட்டா ஓடி போய் நாங்கள் கிளினிக்கில் இருக்கிறதோ அல்லது ஆக்சிஜன் ஏற்றுற அளவுக்கு நாங்கள் இருக்காமல் இயற்கையாக இருக்கின்ற எங்களுக்கு கடவுள் தந்த கூட இயற்கை, அந்த இயற்கையில் இருக்கிற ஆக்சிஜன் அதுகளை நாங்கள் உள்வாங்கி எங்களுக்குள்ள நல்ல நிரப்பி வச்சுக்கொண்டோம்னு சொன்னால் நிச்சயமாக நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம், பிள்ளைகளை ஆரோக்கியமாக நடத்தலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், எங்களுடைய வேலைகளை நல்லபடி செய்யலாம், சமூகத்துக்கு நாங்கள் உதவியாக இருக்க முடியும். கட்டாயம். நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்குள்ளே கூட நாங்க வந்துட்டோம். இறுதியாக வந்து நீங்கள் கூறியிருந்தீர்கள் ஒரு கலை குடும்பம், இசை குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணாகத்தான் இருக்கின்றேன், ஆலயங்களிலேயுமே வந்து பாசுரங்கள் எல்லாம் பாடியிருக்கிறீர்கள் என்று கூறியிருக்கின்றீர்கள். எங்களுக்காக, எங்களுடைய நேர்களுக்காக ஏதாவது ஒரு பாடல். நான் இவ்வளவுதான் இப்பொழுது கற்றுக்கொண்டிருந்தாலும் எங்களுடைய அப்பா தான் எங்களுக்கு குருவாக இருந்தார் சின்ன வயசுல. இப்போ நானும் எனது சகோதரி 3 பேரும் எங்களோட பக்கத்து கோயிலில் நாங்கள் வருடம் அங்கே பெரிய திருவிழா நடக்கும், எங்களுக்கு ஒரு நாள் தருவார்கள், நாங்கள் 3 பேரும் மேடையில் ஏறி பாடுறது, கச்சேரி செய்வோம். அப்போ அதுக்கு எங்களுக்கு ஒரு கிழமைக்கு 2 கிழமை எங்களுக்கு அப்பா பயிற்சி தருவார். அப்போ நாங்கள் சின்ன பிள்ளை, நான் ஒரு 10 வயசு 11 வயசு, அதுக்கு கீழே மற்றார்கள், நான் தான் மூத்த அக்கா. அப்போ உண்மையிலேயே நாங்கள் அந்த காலத்தை மறக்க முடியாமல் இருக்குது. எனக்கு முதலாக அப்பா சொல்லித்த இந்த பாடல் தான் என்னுடைய நினைவில் இருக்குது. இந்த சந்தர்ப்பம் எனக்கு அவரை நினைவு கூறுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுனால நான் அந்த பாடலை பாடுறேன். பைந்தமிழ் சோலை தனில் பரவசமாய் கனவில் பார்த்ததை என் சொல்வேன் பாங்கிய நீ கேள. பைந்தமிழ் சோலை தனில் பரவசமாய் கனவில் பார்த்ததை என் சொல்வேன் பாங்கிய நீ கேள. நைந்து பாடியதோர் ராமலிங்க கோயில், நைந்து பாடியதோர் ராமலிங்க கோயில், 5 எழுத்தில் ஆடியதோர் அருணகிரி மயில், 5 எழுத்தில் ஆடியதோர் அருணகிரி மயில். பைந்தமிழ் சோலை தனில் பரவசமாய் கனவில் பார்த்ததை என் சொல்வே பாங்கிய நீ கேள. வள்ளுவன் எனும் கிள்ளை வாய்மொழி தனையுண்டோ, வள்ளுவன் எனும் கிள்ளை வாய்மொழி தனையுண்டோ, வடிவழகமணி மேகலை நாம் கண்டோம், வடிவழகமணி மேகலை நாம் கண்டோம், தள்ளாடும் ஔவையாரே தெள்ளுதமிழில் கண்டோம், தள்ளாடும் ஔவையாரை தெள்ளுதமிழில் கண்டோம்,
கொண்டோம் தாயே வணக்கம் என்று நாவே விழித்து கொண்டோம் தாயே வணக்கம் என்று நாவே விழித்து கொண்டோம் பைந்தமிழ் சோலை தனில் பரவசமாய் கனவில் பார்த்ததை என் சொல்வேன் பாங்கியே நீ கேளாய். ரொம்ப அதாவது மிக்க நன்றி மிஸ். கேட்ட உடனே எங்களுக்காக பாடலையும் கனநாள் பாடல அதனால இருந்தாலுமே வந்து கெனனால் பாடாத மாதிரிக்கே வந்து தெரியவில்லை. சிறப்பாக இருந்தது. இன்றைய நாளிலுமே வந்து இணைந்து கொண்டு பல்வேறு விடயங்களை வந்து நீங்கள் எங்களுக்காகவும் எங்களுடைய நேயர்களுக்காகவும் பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். அதே நேரம் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் எதிர்கால கனவுகள் அனைத்துமே வந்து பலிக்க வேண்டும் என்று நாங்களுமே வந்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரம் வந்து இவ்வளவு நேரம் எங்களுடன் இணைந்து கொண்டமைக்கு வந்து எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பில் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி மிஸ். நன்றி அம்மா நன்றி. நல்லது நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி அருந்தவ செல்வம். நன்றி நேயர்களே.